அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். செங்கடலை நீர் திறந்திட்டார், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. எரிகோவை நீர் வீழ்த்தினார், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. செங்கடலை நீர் திறந்திட்டார், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. எரிகோவை நீர் வீழ்த்தினார், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். காற்றை நீர் கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீர் அகற்றினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. காற்றை நீர் கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீர் அகற்றினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் முன்னின்று இறங்கி வருகுதே. மேன்மைப்படுத்த பலப்படுத்திட உம் கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் முன்னின்று இறங்கி வருகுதே. மேன்மைப்படுத்த பலப்படுத்திட உம் கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும் அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் என்று இங்கு தாவீது சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தேவனே, என் தேவனே, இருதயத்தை நீர் சோதித்து
உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். எவ்வளவு அருமையாக தாவீது ஆண்டவரை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான் பாருங்கள். என் இருதயத்தை நீர் சோதித்து உத்தம குணத்தில் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். நான் உத்தம குணமாய் இருப்பதுதான் உமக்கு பிரியமாக இருக்கிறது. அதனால் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் நான் உமக்கு கொடுத்தேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற சகலவிதமான பொருட்களையும் சேகரித்து உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்து விட்டு இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உத்தம இருதயத்தோடு, யாருக்காகவும் இல்லை, எந்த மனிதருக்காகவும் இல்லை, யாராவது தன்னை பாராட்டுவார்கள் என்பதற்காக அல்ல, தான் எதற்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவன் சேகரித்தானோ, எதை செய்ய அவன் முடிவெடுத்தானோ அதை உத்தம குணத்தோடே உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டானாம். அவன் கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கிருந்த அவன் கொடுக்கிறதை பார்த்த ஜனங்களும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டேன் என்பதாகவும் அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உத்தம குணத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் உத்தம குணமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில்தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் யாராவது தன்னை பாராட்ட வேண்டும், யாராவது தனக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். நாமவே மனமுவந்து ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன் என்ற மனநிலையோடு நாம் செய்ய தொடங்குவோம். அப்படி நாம் செய்ய செய்ய தேவனாகிய கர்த்தர் அந்த உத்தம குணத்தில் பிரியமாயிருந்து அவரே தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று அவர் சொல்லுகிறதை, ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீது அப்படி உத்தம குணத்தோடு சகலவித காரியங்களையும் அவன் செய்கிறதை தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அவன் பார்த்தாலும் பேசினாலும் செயல்பட்டாலும் எந்த ஒரு காரியத்தை ஆலயத்திற்காக செய்தாலும் மற்றவர்களுக்காக செய்தாலும் அதில் அவனுக்குள்ளே ஒரு உத்தம குணம் இருக்கிறது. அதில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி என் இருதயத்துக்கு அவன் ஏற்ற தாசன் என்று ஆண்டவரே சொல்லுகிறதையும் நான் பார்க்கிறோம். வேதத்தில் காலேப்பை குறித்து உத்தமமாய் என்னை பின்பற்றின காலேப் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உத்தம குணம் என் வாழ்க்கையில் வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நான் செய்தாலும் யாராவது எனக்கு சொல்லட்டும், அல்லாவிட்டால் யாராவது என்னை பாராட்டட்டும் என்று எதிர்பார்த்து அல்ல, முழு மனதோடு மனப்பூர்வமாய் அந்த உத்தம இருதயத்தோடு ஆண்டவருக்கென்று நாம் செய்கிற பொழுது மனிதர்கள் சொல்லுகிறார்களோ இல்லையோ, பாராட்டுகிறார்களோ இல்லையோ, நீ நல்ல விதமாக செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார்களோ, இல்லாவிட்டால் நம்முடைய குறைகளை சொல்லுகிறார்களோ, எதை பற்றியும் கவலைப்படாமல் என் ஆண்டவர் என்னுடைய இந்த உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறார், இந்த உத்தம குணத்தில் நான் முன்னேறுவேன், இன்னும் அதிகமாக என் ஆண்டவருக்காக இதை செய்வேன் என்று தியாகத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியும். ஆண்டவர் அந்த குணத்தில் பிரியப்படுகிறார். இந்த குணத்தை எனக்கு தாரும் என்று இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து பார்த்து உத்தம குணம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று நீர் பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அந்த உத்தம குணம் இல்லாதிருந்தால் இந்த காலை நேரத்தில் உத்தம குணத்தை எனக்கு தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் உத்தம குணத்தில் நீர் பிரியமாய் இருக்கிறீரே, அந்த உத்தம குணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருக்காக ஆலயத்திற்காக மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறதில் மாத்திரமல்ல, எந்த ஒரு செயல்களை செய்தாலும் ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் உத்தமமான இருதயத்தோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று
உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை பின்பற்றுகிற காரியமாக இருந்தாலும், உம்மை நோக்கி ஜெபிக்கிற காரியமாக இருந்தாலும், உமக்காக நாங்கள் ஏதாவது செயல்படுகிற காரியமாக இருந்தாலும், வேலைகளாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், உத்தம குணத்தோடு உத்தம இருதயத்தோடு அதை மனப்பூர்வமாய் நாங்கள் உமக்கு செய்ய, கட்டாயமாக அல்ல, விசனமாக அல்ல, மனப்பூர்வமாக மன மகிழ்ச்சியாக நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு ஒத்தாசையும் பலனும் தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உத்தம குணத்தில் நீர் பிரியமாயிருக்கிறேன். இந்த உத்தம இருதயத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் உத்தம குணத்தோடு உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் எல்லாவற்றையும் செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.